அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்ததாக சீமான் ஒரு முக்கியமான படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறாரு அப்படின்றத வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு தருணத்துல ட்விட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா சீமான் ஒரு ராஜா போல இருக்க ஒரு கெட்டப் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு போட்டோ அப்படின்றது அதிக அளவுல ஷேர் செய்யப்பட்டு நம்பர் 1 ட்ரெண்டிங் எடுத்துருந்துச்சு. சீமான் அரசியலுக்கு வந்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மட்டுமே இருக்காரு அப்படின்ற போது படத்தெல்லாம் அவருக்கு நடிக்க வாய்ப்பு இல்லை, படத்துல நடிக்க நேரம் இல்லை அப்படின்றதுதான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய களஞ்சியம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு முந்திரிக்காடு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தை நடிக்க வச்சிருந்தாரு. சீமான் அவர்கள் நடிச்சிருந்த இந்த ஒரு ரோல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சீமானுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கு அப்படின்னும் அவருடைய எல்லா அரசியல் கருத்துக்களுமே இந்த மாதிரி படத்தினால வெளியாகிச்சு அப்படின்னா நிச்சயமாக அதிக அளவில் மக்களை சென்றடையும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு சிறப்பு அறிவுரையை கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னா இனிமே நான் நிறைய படங்களை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வெளியாகி இருந்துச்சு. சீமான் ஒரு வித்தியாசமான கெட்டப்ல இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாகி எல்லோரிடத்திலுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படம் அப்படின்றது ஒரு விண்டேஜ் படமாக இருக்கும் அப்படின்னும் இந்த படத்துல சீமான் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்க போவதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு அனைவருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சீமானும் பார்த்தீங்கன்னா விட்டு போன படப்பிடிப்பை தொடங்க போறோம் அப்படின்ற ஒரு போஸ்டை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு டைரக்டராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் ஒரு புதிய டைரக்டர் அப்படின்னும் இந்த படத்திற்கு இயக்குனராக வெற்றிமாறன் இருக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னென்ன படங்கள் விட்டு போயிருந்துச்சோ அது எல்லாத்தையுமே சீமான் நடிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி சீமான் அரசியல்னு இல்லாம படம் நடிக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு படம் நடிச்சாரு அப்படின்னா திரையரங்குல எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.